உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது நல்ல தேசம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். நம்முடைய தேவன் நமக்கு நல்ல தேசத்தை கொடுத்திருக்கிறார். தாம் நேசிக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட நல்ல தேசத்தை கொடுத்தார் என்று பார்ப்போம். பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதளம் செடிகளும் உள்ள தேசம். ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனுமுள்ள தேசம். தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். கல்லுகள் இரும்பா இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்கதாக மலைகளும் உள்ளதான தேசம். ஆம், இப்படிப்பட்ட செழிப்பான ஆசீர்வாதமான தேசத்தை தான் கர்த்தர் இஸ்ரவேலருக்கு கொடுத்தார். ஆம், நம்மையும் செழிப்பான ஆசீர்வாதமான இந்திய தேசத்தில்தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். தேசத்தை சுதந்திரமாய் தந்தவரை துதித்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் நம்மையும் நம் தேசத்தையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்யப்போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.